காலையில இருந்து ஒரு சத்தமும் இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு. ரெண்டு வட்ட சிரிக்கி எங்க போனாலும் வேணா தெரியலையே. இப்படியெல்லாம் அமைதியா இருக்கவே கூடாதே. இந்த ராத்திரில இருந்து இந்த ராசத்தியோட சத்தத்தையே காணுமே. இருக்கலாம் இல்ல போய் சேர்ந்துட்டாளா? போய் சேர்ந்துருந்தா நேரத்துக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க இன்னைக்கு எவகிட்டயாவது வம்பு இழுக்கலான்னு பாக்குறோம், எவ்வளவு மாட்ட மாட்டேங்கிறா. டயனா, நமக்கு நேரம் ஒண்ணு கிடைக்காமல போயிடும். சரி, போய் சாப்பிட்டுட்டு தெம்ப ரெடி ஆகலாம். ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்கும், வச்சு தீத்தரலாம். பாப்பு, பாப்பு, எங்க போனா இவ காலையிலேயே? என்னம்மா சொல்லு. பெரியம்மா கிட்ட போய் அம்மா கருவேப்பில இருந்தா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம். போறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன காலையில கணச்சுக்கிட்டு வந்து நிக்கிற கழுத மாதிரி? கிண்டல். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, தாங்க தாங்க. என்ன குடுக்கணும்? அடி எதுவும் வேணுமா என்ன? என்ன மைனி விளையாடுறியா? நேத்து ராத்திரி உங்ககிட்ட என்ன சொன்ன? காலையிலேயே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும், அஜித் படம் இன்னைக்கு ரிலீஸ்னு சொன்னா இல்லையா? காசு கொடு மைனியா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் வெயிட் பண்றானுவ. தாரே, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். அவன் கூப்பிடுறான் இவன் கூப்பிடுறான்னு போயிட்டு எதுவும் ஒம்ப எடுத்துக்கிட்டு வந்த அப்புறம் உன் அண்ணன் என்ன செய்வாருன்னு தெரியும்ல. அதுக்காக வீட்லயே கோழி மாதிரி அடைய வச்சுக்கிட்டு இருக்கணும்? குடுங்க மைனிய. உங்களுக்கு உங்க புருஷனுக்கும் வேற வேலையே இல்ல. எப்ப பாரு எனக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்கிட்ட இவ்வளவு பாய் அடிக்கிறல்ல, உன் அண்ணன் கிட்ட போய் காசு வாங்க வேண்டியதானே? என் அண்ணன் சம்பாரிச்சு யாருக்கு கொடுக்குறாரு, எங்க கொடுக்குறாரு? உங்ககிட்ட தானே கொடுக்குறாரு. குடுங்க. எடுங்க மைனி, எடுங்க மைனி. செலவு நோட்டா 500 ரூபாயா 2 தாள் எடுத்து கண்ணுல காட்டுங்க முதல்ல. டேய், இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவர்டா. ஏற்கனவே உன் அண்ணன் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. நீ இப்படியே ஃப்ரெண்டு கூட படம் பார்த்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு கிடக்கிறதுக்கு என்ன ஆகும்னு தெரியாது சொல்லிட்டேன். என் அண்ணன் என் மேல பாசமா தான் இருந்தாரு. நீங்க என்னைக்கு வந்தீங்களோ அன்னைக்கே எங்களுக்குள்ள புரிவினை வந்துருச்சு. புரிவினை என்ன இருந்த எங்களை புரிச்சது நீங்க தானே. என்ன கொழுப்ப பத்தியா இவனுக்கு? இருக்கிறதால தான்டா இன்ன வரைக்கும் நீ வீட்ல இருந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குற. இல்லனா உன்னைய உன் அண்ணன் எப்பமோ துரத்தி இருப்பாரு. இப்ப காசு கொடுக்க போறீங்களா இல்லையா? உங்க அப்பா வீட்டு காசையே கேக்குறேன். என் அண்ணன் சம்பாரிச்ச படத்தை தானே கேக்குறேன். கொடுங்க. 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு அப்பா விட்டு ரூபா இல்லதான்டா. நீ ஒண்ணு எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கலல்ல. உன் செலவுக்கு உனக்கு காசு வேணும்னா உனக்கு கை கால் இருக்குல்ல, நீ போய் உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே. பாவம் அந்த மனுஷன் ஒத்தாளா கடந்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. உன்னால 1 ரூபாய்க்கு புண்ணியம் உண்டா சொல்லு. ஏதாவது ஒரு வேலைக்கு போடா. எங்கேயாவது போடான்னு சொன்னா காதுல வாங்குறியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க வாயை பொத்துங்க. ஏய், ஏன்டா அப்படி நீ சொல்ற பேச்சு கேட்காம இருக்க? ஊராளவெல்லாம் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஆத்தா அப்பா இருந்திருந்தா இவனை இந்த மாதிரி விட்டுருப்பாங்களா? அண்ணனும் மைனிக்காரும் இருக்கிறதால தானே இவன் பண்றதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்கன்னு எல்லாரும் என்னைய சீனி சொல்றாங்கடா. நான் என்ன உன்னை அப்படியாடா பாக்குறேன்? கொஞ்சம் கூட என்னைய மதிக்க மாட்டேங்கிறியடா. காலையில எவ்வளவு டென்ஷனா இருக்கு பாரு. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் பேசாம எங்கேயாவது போலாம். இந்த வீட்டுல நான் இருக்கிறேன்னு சொல்லிதான் நீங்க எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்லன்னா நீங்களும் உங்க புருஷனை சந்தோஷமா இருப்பீங்கல்ல. சுப்பிரமணிய, என்னடா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மைனி, சுப்பிரமணியனு கூப்பிடாதீங்க மைனி. எனக்கு ஆத்திரம் வருது. அந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. ஏலே அவட்ட மண்டையா, என்னடா நீ காலையிலேயே? நீ கரிதானே, அவளை என்ன வேணா அதிகாரம் பண்ணலாம், எவ்வளவு வேணா பேசலாம். அவ என்ன செய்ய போற நினைச்சுக்கிட்டு நிக்கிற நீ. நீ வாயில சொன்னால நீ அடக்க மாட்டடா. இனி உன்னைய அடிச்சுதான் வளர்க்கணும் போல. சரி, குழந்தை தோளுக்கு மேல வளர்ந்து போட்டான். இனி நம்ம என்ன சொல்றது பேசுறது? ஏதாவது நம்ம சொன்னா ஏதாவது தப்பா ஏடாகூடமா போயிடுமான்னு நானும் என்னை எவ்வளவோ கட்டுப்படுத்திக்கிட்டு போறேன். ஆமா, முந்தா நேத்து அந்த மூலக்காரி இருக்காளே, அவளுக்கு என்னமோ பைப்ல கொடமா தண்ணி அடிச்சு குடுத்தியாமே? கேட்டாக்கா அடிச்சு கொடுத்தா அதுல என்ன குத்தம் உங்களுக்கு? எம்மாடி, யாருக்கும் எதுவும் செய்ய கூடவா கூடாது. நான் எங்க போறேன் வர என்ன செய்யறேன்னு எல்லா நியூஸும் உங்களுக்கு வந்துருதே. ஏலே, இங்க பாரு இங்க பாரு. இந்த வீட்ல நான் ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு உன்னைய பாத்துக்கிட்டு உன் அண்ணனை பாத்துக்கிட்டு இந்த பிள்ளையோட பாத்துக்கிட்டு எவ்வளவு சிரமப்படுறேன். கூட மாட ஒத்தாசா ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒண்ணு கை மாத்துக்கு செஞ்சு கொடுத்துருப்பியா? ஒரு கடைக்கு போயிட்டு வாடானா போயிட்டு வந்திருக்கேடா. அந்த மூலக்காரி குந்தானிக்கு என்ன கேடு? நல்ல தின்னு தின்னு மாடு மாதிரி தானே உடம்பு வளர்த்து வச்சிருக்கா. அவளுக்கு போய் தண்ணி அடிச்சு குடத்தை தூக்க கொண்டு போய் வீட்டுல கொடுக்குறியாமே? அது மட்டுமா? அது மட்டுமா? இன்னும் என்னென்னவோ இருக்கு. இந்தாரே, நீ இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே கடந்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். நான் மைனிய, உன் வீட்டு பணமே தேவையில்ல சாமி. உன்னைய பணம் கேட்டதுக்கு காலையில நான் வாங்கி கட்டிக்கிட்டு தான் மிச்சம். படம் பார்க்கவும் போகல, எங்கேயும் போகல. இதெல்லாம் எனக்கு வேணும். என்ன செய்யுது? என் அப்பா அத்தா இருந்தா இப்படி எல்லாம் எனக்கு ஒரு நிலைமை வந்திருக்குமா? சுப்பிரமணிய, என்ன என்னடா சொன்ன? இப்ப என் அப்பா அத்தா இருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஆத்தா முஞ்சியே பாக்காத உன்னைய உன் அண்ணங்காரன் ஆத்தாளுக்கு ஆத்தாவா அப்பனுக்கு அப்பனா இருந்து இம்புட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காரு. ஊர்ல உள்ள பிள்ளைய மாதிரியாட உன்னைய பாக்குறாரு. வாரத்துக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுக்குறாரு. உன்னை எம்புட்டு படிக்க வச்சிருக்காரு. ஆனா நீ ஒரு நாள் அவர் பேச்சு கேட்கறது இல்ல. நீ நல்லா இருக்கணும்னு எவ்வளவு செய்யறாரு. கொஞ்சமாவது அவரை மதிக்கிறியாடா? ஏண்டா நீ ஏன்டா அப்படி பண்ற? உன்னைய சொல்லக்கூடாது, எல்லாம் உன் கூட சுத்துறானவ பாரு, கேடு கட்ட உணவ அவனை சொல்லணும். ஏண்டா மைனி பேச்சை கேட்கவே மாட்டியாடா? உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். ஊர்ல ஒவ்வொருத்தையும் உன் குழந்தை அங்க போறான் இங்க வரான், அது செய்யறான் இது செய்யறான்னு என்கிட்ட சொல்லையில எனக்கு எதையுமே வெடிக்குதுடா. அவையெல்லாம் சொல்றதுக்காக நான் எதுவும் செய்யாம இருக்கணுமா என்ன? நீங்க முதல்ல எதுக்கு அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேக்குறிய? நமக்கு எது பிடிக்குமோ அதுதான் செய்ய முடியும். அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்க அவங்க சொல்லுவாங்கன்னா அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம்.
அப்புறம் நம்ம வாழ்க்கையாவே இருக்காது, வழுக்கிக்கிட்டு போயிடும். உள்ள வாய் கிழிய பேசு. இலை ஏதாவது கவர்மெண்ட் பரிச்சைன்னு சொல்றாங்க, ஏதாவது வேலைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது படிச்சாலாவது புண்ணியமா இருக்கும். இல்ல எங்கேயாவது இன்றி போலாம். அதுவும் பிடிக்கலையா, ஊர்லயே உன் அண்ணன் கூட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு விவசாயத்தை கத்துக்கலாம். நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம்னு வந்துடுச்சுன்னா உன் பொண்டாட்டிக்கு எப்படிடா சோறு போடுவ உட்கார வச்சு? இப்படியே யார் சொல்றதையும் கேட்காம சுத்திக்கிட்டே கிடந்தா கல்யாணத்துக்கு பிறகும் உன் அண்ணன் சம்பாத்தியத்திலேயே தான் சாப்பிடணும். அப்படி ஒரு அவசியம் எனக்கு வராது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு பேசிக்கலாம். போய் உங்க வேலையை பாருங்க. ஒரு 500 ரூபா கேட்டதுக்கு எப்பா 5 மணி நேரம் கிளாஸ் எடுத்து அறுக்குறது. மாயனி சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. உன் ஆத்தா இல்லையே, ஆத்தாளுக்கு ஆத்தாளா இருந்து நம்ம தான் பாத்துக்கணும், கட்டுமானம் பண்ணணும்னு சொல்லி நான் பேசுற மாதிரி வாங்கிட்ட என்னைய கண்டு அடிக்கணும் செருப்ப. லேய் பேச பேச நீ பாட்டுக்கு போற. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா என் காதுல இருந்து ரத்தம் தான் வரும். இல்ல காலையில சாப்பிட்டுட்டு போடா, உனக்கு பிடிச்ச இடியாப்பம் தாண்டா செஞ்சு வச்சிருக்க. இடியாப்பத்துக்கு ஒண்ணுதான் கேடு இப்ப எனக்கு. இல்ல இப்படி வீட்லயே சாப்பிடாம என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு நிக்கிற? இல்ல சுப்பிரமணியே இங்க பாருடா, இந்த ரூபா இந்த 50 ரூபாவை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களும் உங்க புருஷனும் சேர்ந்துக்கிட்டு நல்ல கடையில வாங்கி தின்னுக்கிட்டு இருங்க, எனக்கு தேவையில்ல. இந்த பையன் என்ன எது சொன்னாலும் நம்மள வேண்ட வெறுப்பாவே பேசுறான். இவன் நல்லதுக்கு தான் சொல்றான்னு எப்ப புரிஞ்சுக்குவான்னு தெரியலையே கடவுளே. மனுஷனுக்கு இவனை பத்தின கவலையே பாதி கவலை. என்ன பண்றது, இது புரியாத வயசா இருக்கு. எப்ப இவன் இப்படி சரிப்பட்டு வருவான்னு தெரியல. மணி 10வது, இன்னும் ரூமுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு என்ன பண்ற அந்த பையன்? நெட்டப்பா நேரத்துக்கு ஆபீஸுக்கு போனாதானே சம்பளத்தை கூட்டி தருவாங்க. இப்படியே பொண்டாட்டி கூடயே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தா நல்ல குடும்பம் நடத்தின மாதிரிதான். நெட்டப்பா அம்மா ஆபீஸுக்கு தானே கிளம்பிட்டு இருக்க, எதுக்குமா இப்படி வந்து கத்திக்கிட்டு நிக்கிற? ஆபீஸுக்கு எப்படா கிளம்புறது? 10 மணிக்கு போற ஆபீஸுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறது? எப்ப போகணும் எப்ப வரணும்னு எனக்கு தெரியுமா? இல்லே நேரத்துக்கு ஆபீஸுக்கு போனதா சம்பளத்தை கூட்டி தருவாங்க. எங்க அந்த சிலுக்கு சிங்காரி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு என்ன பண்றாளா? காலையில இவன் முன்ன எழுந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்து புருஷனுக்கு சோறு கட்டி கொடுத்தாதான் நீ சீக்கிரம் ஆபீஸுக்கு போவ. பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிறதுல இருந்து அவளுக்கு முதுகுக்கு சோப்பு போடுற வரைக்கும் எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு 11 மணிக்கு ஆபீஸுக்கு போறது. ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்பொழுதே 1/4 கிலோ முந்திரி பக்கடை வாங்கிட்டு வாடா. ஏம்மா 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுத்தேன். ஏண்டா அதை என்ன அப்படியே வச்சுக்கிட்டு பூஜை ரூம்ல பூஜை படமா சொல்ற? வாயில திங்க மாட்டாங்க, திங்கிறதுக்கு தானே வாங்கிட்டு வர சொல்றேன். அம்மா 2 நாளைக்கு முன்னாடி தான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோவும் அதுக்குள்ளேயே தீந்துடுச்சு. அடி ஆத்தே, பெத்தவ ஒரு பொருள் வாங்கி ஆசைப்பட்டு திங்க கூடாதுங்கறானே இவன். வாங்கிட்டு வந்து வச்சதோட சரி, அத நான் கண்ணால கூட பார்க்கல. அது போன வழியும் தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. 1 கிலோவையும் நான் ஒண்டியா திங்கறேன்னு உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தால என்ன? அம்மா அவளா எதுவும் சொல்லல, நான் தான் கேட்டேன். அவ சொல்லாமல நீ கேட்டிருப்ப? ஆத்தாளுக்கு வாங்கி தரதுக்கு கணக்கு பாக்குறியே. என் கை காலு நல்லா இருக்கும் பொழுது, நான் நடக்க பிடிக்க இருக்கும் பொழுது எப்படி பேசுற? நாளைக்கு நான் மூளையில முடங்கிட்டேனா என்னைய சுத்தமா கண்டுக்க கூட மாட்ட போல இருக்கு. நெட்டப்பா ஒத்த ஆம்பளை பிள்ளை உன்னை நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தனேடா. என் ரத்தத்தை பழாக்கி கொடுத்தனே பாவி. அம்மா முந்திரி பக்கோடா தானே வாங்கிட்டு வரேம்மா. ஆமா உன் பொண்டாட்டி என்ன கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னா? அத பத்தி எதுவுமே பேசல. நானும் ஒரு வாரமா பாக்குறேன், வாயை கூட திறக்க மாட்டேங்கிற. அந்த பேச்சை எடுத்தாலே நீ அப்படியே நழுவுற மீன் மாதிரி நழுவிக்கிட்டு போறிய. அம்மா என்னம்மா உனக்கு கொஞ்சமாவது நியாயமா பேசுறியா நீ? திடீர்னு அவ வீட்டுல போய் 5 சவர நகை வாங்கிட்டு வானா என்னமா பண்ணுவா? பாவம் அவ அப்பா அம்மா வயசானவங்க, அவங்க அப்பனுக்கு சுகர் பிபி வந்து நடக்கவே முடியல. ஏதோ வாட்ச்மேன் வேலைக்கு போய் வீட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல 5 பவுன் நகைன்னு கேட்டா எங்கம்மா போவாங்க அவங்க? ஏமா நம்ம தானமா அவங்களுக்கு பார்த்து உதவணும். ஆம்பளை இல்லாத வீடு, இந்த மருமவனா மகனா இருந்து நான் தான் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும். நீ ஏன் இப்படி பேசுறியம்மா? இப்ப பேசுற உனக்கு அப்ப எங்கட அறிவு போச்சு? இந்த சிறுக்கிய கட்டிக்கிறேன்னு ஒத்த கால்ல நிக்கும் பொழுதே நான் சொன்னனே, கேட்டியா? கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டியா? ஒரு மச்சான் உள்ள வீடா இருந்தா இந்நேரத்துக்கு இந்த நிலை வந்திருக்க மாட்டே உனக்கு. எல்லா சமயம் உன் தலையில இறக்கிட்டாளவளா? நல்லா இருக்குடா, நீ பண்றதெல்லாம் நல்லா இருக்கு. மாமியா வீட்டுக்கு கொடுத்து உதவ போறானமே. அரே என் கண்ணை மறைச்சு என் காதுக்கு தெரியாம உன் பொண்டாட்டி அங்க குடுக்கறது போறது வரத நான் எதுவும் கேள்விப்பட்டேன். அதோட அவ ஆத்தா வீட்டுக்கு மூட்டை கட்டிட்டு ஓட வேண்டியதே. கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாத சிறுகிய கட்டி கொண்டு வந்து கடவுளே நான் படாத பாடுபடுறேன். நம்ம பெத்தது நம்ம பேச்ச கேட்டது நான் வந்தது கேட்கும். இங்க இதுவேதான் தாந்தோணித்தனமா நிக்குது. சும்மா அப்படியே அவளை சொல்லி காட்டாதம்மா. அண்ணன் தம்பி கூட பிறந்த வேலை என்னமா? கேக்குற நேரமெல்லாம் அண்ணன் வீட்டுல போய் 50 பவுன் 100 பவுன் வாங்கிட்டு வரவ. காலத்துல எந்த அண்ணன் எந்த தம்பி கூட பிறந்தவங்களுக்கு செய்யறாங்க. எல்லாம் குடும்பத்தை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சும்மா பேசிக்கிட்டு நிக்காத, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் இருக்காங்கன்றதுக்காக அப்ப நீயும் உன் தங்கச்சி அப்படியே அம்போன்னு விட்டுடலான்னு பாக்குறியா? இதெல்லாம் விடிய விடிய உட்காந்து உன் பொண்டாட்டி உன் மூளைக்கு எழுதுறா போல இருக்கு. இந்த நினைப்புலதான் நீ எகத்தலமா இருக்க போல இருக்க. இந்த சிறுக்கிக்கு தான் யாரும் இல்ல, உன் தங்கச்சிக்கு என்ன யாருமா இல்ல? அவைய மாமியா வீட்டுல கட்டாயமா 5 பவுன் வேணும்னு கேக்குறாங்க. உன் பொண்டாட்டிக்கு வளைய காப்புக்கு 7 சவரம் போடுறேன்னு சொல்றவங்க 3 சவரம் தானே போட்டாங்க. பிறந்த நாளுக்கு 4 சவரம் போடுறேன்னு சொன்னாங்க, அதுல 1 தான் போட்டாங்க. இதுல மீதி இருக்கிறதுல உன் மாமியா வீட்டுல செஞ்சுதானே ஆகணும். சொன்ன வாக்க காப்பாத்தணும் இல்லையா? பெருமைக்கு நான் அவ்வளவு போடுறேன் இவ்வளவு போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லாத வெறும் தட்ட தூக்கிட்டு வந்தாங்க. பிறகு நான் திரும்ப கேட்டதுக்கு எங்களுக்கு இப்ப சிரமமா இருக்கு, நாளை பின்ன நாங்க எங்க மவளுக்கு தானே செய்ய போறோம். எங்களுக்கு இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளை தானே, எல்லாம் யாருக்கு அதுகளுக்கு தான் பங்கு பிரிச்சு தாரோம், நகையா உள்ளத காசா தாரோம், அப்படி இப்படின்னு சொல்லி கதையை மடக்கிட்டாளுவே. அதுக்கு பரவாவது உன் பொண்டாட்டி கேட்டு வாங்குவான பார்த்தா
அதோட அவ அப்படியே வாத்த விட்டு தலைமுழுவன மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு நிக்கிறா. நீ என்னன்னா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என் மவளுக்கு 5 சவரன் நகை வேணும்டா. உன் தங்கச்சி வாழ விட்டியா வந்து இந்த வீட்டுல இருக்கிறதும் அவன் நல்லபடியா வாழுறதும் உன் கையில தான் இருக்கு. உன் பொண்டாட்டிக்கு போட வேண்டிய நகையை கேட்டு வாங்கு. அதை அப்படியே கொண்டு நம்ம தங்கச்சிக்கு போட்டுடலாம். இப்பெல்லாம் ஒரு பவுன் நகை என்ன விலை விக்குது? விக்கிற விலைவாசிக்கு நம்மளால 1 கிராம் கூட எடுக்க முடியாது. நல்லா சம்பாதிக்கிற என்னாலயோ முடியாதுங்கிற. அவிய வீட்டுல கஷ்டப்படுறாங்க, அவிய எப்படி வாங்குவாங்க? இந்தாரு நெட்டப்பா, இந்த எகத்தால பேச்சுல என்கிட்ட பேசாத. சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருந்தா வீட்டுல இருக்க 2 பேரும் இல்லையா உங்க விருப்பத்துக்கு இருக்கணும் போலனா எங்கேயாவது போயிடுங்க. என் மவளுக்கு எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி 5 பவுன் நகையை இன்னும் 1 வாரத்துல அவ அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து தர சொல்லு. அப்படி இல்லனா நடக்கிறதே வேறையா இருக்கும். எட்டப்பா, இன்னும் ஆபீஸ்க்கு நீ கிளம்பலையா? வெட்டியா இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கவா? சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுவா. எனக்கு சரியான பசி எடுக்குது. போன் பண்ணி சாப்பிடலாம். எனக்கும் ரொம்ப பசிக்குது. பேசி பேசி என் ஜீவன் தான் போகுது இந்த வீட்டுல. ஏய் நெட்டப்பா, பாத்தியா நான் இங்க ஒருத்தி எப்படி உயிர் போக கத்துக்கிட்டு இருக்க. ஒரு ரெடியா இருக்குன்னு 2 எப்படி திங்கிறதுக்கு போகுதுங்க பாரு. மைனி, ஒரு படம் பார்க்க போறதுக்கு என்னென்ன பாடுபட வேண்டியது இருக்கு. சின்ன மைனியாவது எப்படியாவது ஏமாத்தி வாங்கியிருந்திருக்கலாம். ஆனா பெரிய மைனி சுத்தமா காசே கொடுக்காது. இதுகிட்ட என்னென்ன பேச்சு வாங்க போறேன்னு தெரியல. மைனியே, பாப்பா வா வா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மைனி, சாப்பிட்டேன். சின்ன மைனி இடியப்பம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். மைனி, வசந்தி மைனி உங்ககிட்ட 1000 ரூபாய் கடனா இருந்தா கேட்டாங்க மைனி. இன்னைக்கு ஏதோ குழு பணம் கட்டணுமா, அவசரமா வேணும்னு வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்னது குழு பணம் கட்டணும் அவசரமா வேணுமா? இன்னைக்கு எதுவும் இல்லையே. அவ எல்லா குழுவும் என் கூட தான் கட்டணும். கேட்டாங்க மைனி, அவங்க கேட்டாங்க. கொடு 1000 ரூபாய் கொடு, போய் எடுத்துருவா. காலையில இருந்து எங்கெங்க கேட்டு பார்த்தாங்களா, யாருமே தரலையா. வாங்கிட்டு கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு வீட்லயே உட்காந்து இருந்தது. நான் போய் கேட்கறேன், மைனி கொடுக்கும்னு வந்திருக்கேன். இந்த குழுக்கார வாசல்லையா நிக்கிறான். போய் 1000 ரூபாய் எடுத்துட்டு வச்சுக்கிறமா. என்னடா சுப்பு, நீ பாட்டுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுங்கற. சம்மா வசந்தி என்கிட்ட பணம் வாங்கிட்டு வர சொன்னா. நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? நான் பொய் எல்லாம் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியா? சத்த இரு. அம்மா 1000 ரூபாய் கேட்ட பொம்பளை இங்க வெளியே வா கொஞ்சம். சுப்பிரமணி, நல்லா இருக்குடா நீ பண்றதெல்லாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோமா. மைனி நீங்க இங்கதான் இருந்தீங்களா? உங்களை சொல்லல மைனி, நானு சின்ன பொண்ணு அக்கா கேட்டாக்க மறந்தாப்புல உங்க பேரை சொல்லி போட்டேன். மைனிய சின்ன பொண்ணு அக்கா 1000 ரூபாய் கைமாத்த கேடுச்சு. என்ன பண்ணாவது என்ன பண்ணாவது எவளுக்கு 1 பைசா கிடையாது. மாசம் ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ஒரு குழு கட்டிக்கிட்டு நாங்களும் என்ன பண்றதுன்னு கஷ்டப்பட்டு கிடக்குறோம். 1000 ரூபாய் வேணுமா இவனுக்கு? ஏக்கா என்கிட்டயும் காலையில ஒரே வம்பு. என்னவோ 1000 ரூபாய் கொடுத்தா கொடுத்தபடி, இல்லன்னா இவரு வீட்டுல சோறு சாப்பிட மாட்டேன்ட்டு வீராப்பா வந்து நின்னாரு. அந்த வீராப்பெல்லாம் எதுக்குன்னு இப்பதானே தெரியுது. அதான் சாப்பிடல, இங்கேயாவது சாப்பிட்டுட்டு போ. காசுதான் இல்லன்னு சொல்லிட்டியா? ஜோரையாவது போடுங்க, சாப்பிடுற. உனக்கு காசு இல்லன்னு யாரும் சொல்லல. 1000 ரூபாயெல்லாம் ரொம்ப அதிகம். படம் பார்க்க டிக்கெட் எவ்வளவு? 200 ரூபாயா எவ்வளவு? 250. என்கிட்ட ஒரு 300 ரூபாய் இருக்கு, அதை தார கொண்டு போய் பாத்துட்டு வா. டிக்கெட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டா உள்ள போயிட்டு சும்மாவா வாய் பார்த்துக்கிட்டு வரும். நான் ஒரு 300 வச்சிருக்கேன், தாரேன். இந்த மணிக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு வளர புள்ள உடம்பு கெடுத்துக்காத என்ன. சரி மைனி. போய் பார்த்து சூதானமா வரணும். காவாலி பைய கூட எங்கேயும் சேர்ந்த அப்புறம் நல்லா இருக்காது. படம் போட்டுருவாங்க மைனி, படத்தை கொடுங்க, நான் போகணும். கேட்டி பணம் கொடுக்குறேன்னு சொன்னதும் பாத்தியா மூஞ்ச? தெரியாத பச்சை மண்ணு மாதிரியே நடிச்சு ஏமாத்துறது. உன் அண்ணனுங்களுக்கு 2 பேருக்கும் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுது. உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. படம் பார்க்க நாங்க தான் பணம் கொடுத்தோம்னு எங்கேயும் எங்களை போட்டு கொடுத்துறாத. கேட்டாங்கன்னா நீங்க தான் கொடுத்துக்கன்னு சொல்லுவாப்பா. இதுதான் குழந்தைனாரு குசும்பா. மைனிய பெரியாத்த எங்க இருக்கு? அதுகிட்ட கேட்டா ஒரு 100 200 கொடுக்கும். கொல்லப்புறத்துலதான் உட்காந்துருக்காங்க. 1000 கூட கொடுக்கும், போய் கேளு. இப்ப அண்ணன் என்ன சொல்லிருக்காங்க? அவையல்ட்ட எல்லாம் 1 பைசா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காரா இல்லையா? இருந்தாலும் ராசா அண்ணன் ராசத்தியக்கோட இருக்கட்டும். அவைய தம்பிக்கிட்டே தம்பி பொண்டாட்டிக்கிட்டே இல்ல உன் பெரியாத்தா கிட்டே 1 பைசா வாங்க கூடாது. ஆண்டியே அந்த கிழவி அந்த மாதிரி எல்லாம் எதையும் பிரிச்சு பார்க்காதடியே. இல்லக்கா, எல்லாரும் ஒரு வாட்டமா தான் இருக்காங்க. உள்ளார ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்கக்கா. அதுக்கு எதுவும் நல்லது கெட்டதுன்னா என் புருஷனை சொல்லி கட்ட மாட்டாங்களா? உன் தம்பிக்கு நான் தான் கொடுத்தா போனா வந்தேனே. வேண்டாம் வேண்டாம். என்ன வசந்தி நீ எப்படி சொல்ற? உன் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதா? அது எப்படியாப்பட்ட கொடுக்குன்னு? மைனி இல்ல வேண்டாம், நீங்க கொடுக்குற காசே போதும். நான் பெரியாத்த கிட்ட கேட்கல. இந்தாரு சுப்பு, அவ சொல்றானா அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நிக்காத. பெரியவக்குள்ள 1000 இருக்கும். ஆனா உனக்குன்னு ஒருத்தி வர்ற வரைக்கும் நீ தான் இந்த வீட்டுக்கு கடைக்குட்டி, சரியா? அக்கா, நீயும் உன் புருஷனும் தான் எங்களை சொந்த பந்தமா நினைக்கிறீங்க. வேற யாரு நினைக்கிறா? நீ வேற நான் வேறயா? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானடி. நீ வேற ஏன்க்கா? அந்த டயானா என்னாவா சிலுத்துக்கிட்டு போறா, சிலுத்துக்கிட்டு. அவளை கண்டாலே எனக்கு ஆக மாட்டேங்குதுக்கா. சும்மா எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டு நிக்காத, விடு. அது சின்ன பிள்ளை. அத்தை மவனு எல்லாரும் வேற ரொம்ப செல்லம் கொடுக்குறாவ. 1000மே நம்ம புருஷங்களுக்கு அத்தை மவளா இருந்தாலும் நமக்கு ஓரவத்தி தானே. கொஞ்சமாவது மரியாதை இருக்கா பாரு. படம் எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா? வீட்டுல கடை டப்பால போட்டு வச்சிருக்க, போ எடுத்துக்க ஓடு. சுப்பா உள்ள அப்படியே கிச்சன்ல 5 டப்பால இருக்கும் பாரு, 300 எடுத்துக்க. கடுகு டப்பா 5 டப்பாவா? சூப்பர் வேணுலா. நீ காசுலாம் வேணும்னா உங்களை கேட்க மாட்டேன். நேரா கிச்சனுக்குள்ள போய் இருக்கிற எல்லா டப்பையும் திறந்து பார்த்தா தேவையான காசு கிடைச்சிடும் போலயே. இடியாப்பம் செஞ்சம் கொண்டு வரட்டுமா? இடியாப்பா மத்தா, நானும் காலையில 2 தோசை தான் ஊத்துனேன். தோசை ஊத்தி இந்த ராபடி இருக்கு.
இந்த தோசை 2 சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு இடியாப்பம் எடுத்துருவாட்டி. மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம இருக்க? நான் எதுவும் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறேன். நீ என்ன செய்றியா? நான் ரசம் வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு பொரிய செய்யலான்னு இருக்கேன். அப்ப சரிக்கா, அந்த ஆளுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ரசம் கொடுத்து விடு, நம்ம அம்மாவுக்கு புளிக்குழம்பு தரேன். யா வாசல்ல நின்னு எதுக்கே சத்தம் போடுற? வெளியில டயனா குரல் மாதிரி இருக்கு. ஏன் என்னன்னு தெரியலடி, நம்ம வீட்டு வாசல்ல தான் ஏதோ சத்தம் கேக்குது. எவளோ உன்கிட்ட பணத்தை வாங்கி தின்னு ஏமாத்திட்டானா? அவ வாசலுக்கு போய் கத்த விட்டுதானே. ஏன் வாசல்ல நின்னு பேசினா எல்லாரும் நான் வாங்கினேன்ல நினைப்பாங்க. அம்மா, அண்ணன் தம்பின்னு 3 பேரு இங்கதான் கொடுத்துன இருக்கிய. எல்லாருக்கும் ஒரே வாசம் தான் இருக்கு. இதுல நான் என்ன வீடு நுழைஞ்சா கேட்க முடியும்? அப்படி பார்த்தாலும் உன் கல்யாணத்துக்கு தானம்மா உன் மூத்தாரு கடன் வாங்கினாரு என்கிட்ட. அதை திருப்பி தர வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு இல்லையா? இந்த குடும்பத்துல நீயும் தானே மருமவ. என்னவோ உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. இங்க பாரு, இந்த மானகட்ட குடும்பத்தோட என்ன சேர்த்து வச்சு பேசாத. என் அந்தஸ்து என்ன, என் அதிகாரம் என்ன, நான் யாரு, நான் எப்படின்னு உனக்கு தெரியுமா? தானி யார வேணா இருந்துக்க. ராசு எங்க? அவரை பார்க்க தான் நான் வந்தேன். உன்கிட்ட எனக்கு என்னமா பேச்சு? அவங்கள பார்க்க வந்தா அவங்க வீடு வாசதா இருக்கு பாரு, அங்க போய் நின்னு பேசு. நீங்க ஏன் வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னு கத்திக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா இது வம்பா போச்சு. சரிம்மா போமா, நான் அவியல்கிட்ட பேசிக்கிறேன் போ. தாருமா, இந்த மாதிரி ஒரு ஆளு வந்தாங்கன்னாது சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்றேன். இனிமே வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு வட்டிக்கு வாங்கின பணத்தை கூட கடனை திருப்பி ஆடனே என் முன்னாடி பேசிக்கிட்டு நிக்காத, சரியா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. கண்ட நாய்களா வாங்கின வட்டிக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு பாரு. எப்பா, அந்த பொம்பளை கிட்ட எப்படிதான் மனுஷன் குடும்பம் நடத்துறானோ. நான் போறேம்மா, போறேன். அசன்னைக்கு வீட்டுல இருப்பாப்புலையான்னு பார்த்துதான் வந்தேன். இப்படி ஒரு ஆள் இந்த வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டேன். கடனுக்கு பணம் கொடுத்ததுக்கு என்னென்ன காதுல வாங்க வேண்டியது இருக்கு பாரு. கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுதா இது? என்ன மேன், என்ன ஓவரா பேசுற? என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு என்ன அசிங்கமா பேசுறான்னு மான நஷ்ட வழக்கு போட்டுட்டுமா? என்னது மான நஷ்ட வழக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் புருஷனோட அண்ணன் எங்கம்மா? அவன் இப்பவே வரணும். வாங்கின பணத்தோட வட்டியும் முதலமா எனக்கு திருப்பி தரணும். அதெல்லாம் எங்கேயாவது போய் கேளு மேன், சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. உன்ன ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு என்ன பண்றேன்னு பாரு. எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்துறா இல்லையான்னு பாரு. உங்க வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு தானே வட்டிக்கு பணம் வாங்கினாங்க. நான் எதுவும் பேச மாட்டேன். நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. என்னது வீட்டோட பத்திரம் உன்கிட்ட இருக்கா? என்ன நடக்குது இந்த வீட்ல? எவ்வளவு வாங்கி தின்னதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்க? எனக்கு சேர வேண்டிய பத்திரம் அந்த ஆள்கிட்ட எப்படி போச்சு? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? ஏனா என்னமா சத்தம்? இவளுங்க மூஞ்ச பார்த்தாலே விளங்காது. என்ன கூப்பிட பேசாம போறா? அவ்வளவும் கொழுப்புக்கா, வேற ஒண்ணும் இல்ல. அந்த கிழவி எங்க? அவ வரட்டும். அவ வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. இவ்வளவு வாங்கி தின்னுவா, அதுக்கு நான் அசிங்கப்படணுமா? வரவன் போறவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? தன்னையும் பிடிச்சவ ஏக்கா, உன் குழந்தையா உன் மாமியாரத்தா அவ இவனு பேசுற தெரியுது. வாங்கின பணத்துக்கு வட்டி கொடுக்க வழி இல்லனா வீடு வாசல வித்துட்டு எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? நம்மள எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? என் புருஷனுக்கு கௌரவம் என்ன வருது? அவரோட மதிப்பு மரியாதை தான் என்ன வருது? கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வட்டிக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு கொடுத்திருக்க மாட்டாங்களா என்ன? கண்டவளா வந்து வாசல நின்னு பேசுறான். டயானா, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. இந்த மாதிரி நடு ரோட்ல நின்னுகிட்டு கத்துறது நம்ம குடும்பத்துக்கு நல்லா இல்ல. இத்தனை வருஷமா நாங்க இங்க குடும்பம் நடத்துறோம். இப்படி எல்லாம் நாங்க நடந்துகிட்டது இல்ல. உள்ள போய் பேசுமா. என்ன எனக்கே புத்திமதியா? எத்தனை வகுப்பு படிச்சிருக்கீங்க? தெரியாம கேக்குறேன். காலேஜ்ல என்னன்னு தெரியுமா? எம்மா, எங்களுக்கு புத்தகம்னா என்னன்னு தெரியாது, பேனானா என்னன்னு தெரியாது, நோட்டுனா என்னன்னு தெரியாது, காலேஜ்னா என்னன்னு தெரியாது. ஆனா மத்தவளை எப்படி மதிக்கணும்னு தெரியும். வயசுல மூத்தவளவ, மூத்தார் பொண்டாட்டி 2 பேரும் இங்க நிக்கிறோமே, உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கோன்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா பாரு. ஹலோ, உங்க முன்னாடி எல்லாம் நிக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. இவ ஒரு ஆளு இவகிட்ட பேசிக்கிட்டு வர நிக்கிறா. வாக்கா. என்ன என்ன ஏன் என்கிட்ட பேசினா என்னவா? நான் என்ன உங்களை மாதிரி அடுத்தவங்கிட்ட கையேந்திக்கிட்டு கடனை வாங்கிக்கிட்டு வட்டி கட்ட முடியாதவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என்னடி சொன்ன? யாருகிட்ட கையேந்து கடனை வாங்கி வட்டி கட்ட முடியாம இருக்கா? ஐக்கு வந்தபடி எல்லாம் பேசினா விளக்கமத்தி எடுத்து வாயில சாத்துவேன். ஒன்ன தாண்டி சொன்னேன். ஒன்னுத்துக்கும் வழி இல்லாதவளா என்னமா வாய் பேசுறா? என்னவோ பெரிய 50 பவுன் 100 பவுன் நகை போட்டுட்டு வந்த மாதிரி தான் ஆட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. இங்க பாரு, நீங்க உன் புருஷனா கடனை வாங்கி தின்னதுக்கு இன்னைக்கு காலையில இருந்து நான் பாட்டு வாங்குறேன். இனிமே எவனாவது கடன்காரன் இங்க வந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. யாரடி கடனை வாங்கினா? யாரு கடனை வாங்கினா? இதுக்கே கடனை வாங்கி தின்னாங்களாமே. பாவி சண்டாளி, வாயில புழு வைக்க. ஏய் மூத்த மருமகனு கொஞ்சமா அந்த மதிக்கிறியாடி? என் குழந்தை மயக்கி அவனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் காட்டிக்கிட்டு நிக்கிற நீ? உன்னை கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அதிகாரம் பண்ற. உன் அதிகாரத்துக்குலாம் ஒரு அழிவு காலம் கண்டிப்பா வரும். அப்படி தாண்டி பண்ணுவேன். உன்ன மாதிரி நான் என்ன பிச்சை எடுத்த திங்குறேன்? மூத்த மருமகனா பெரிய இவளா? நான் பெரிய அவளும் இல்ல இவளும் இல்லம்மா. நான் புருஷனோ யாருக்கிட்டையும் கடனும் வாங்கல, யாரையும் வாங்கி ஏமாத்தியும் திங்கல. ஒரு சில சிரிக்குவேன்.
என் மாமனை தான் கட்டிப்பேன். அவனை தவிர வேற யார் என் கழுத்துல தாலி கட்டினாலும் கடல்ல உழுந்து செத்துருவனே. கண்ணீரோட கலங்கி இந்த வாசல்ல 4 நாளைக்கு நின்னா. ஐயோ பொன்பாவம் பொல்லாதுன்னு அவளை உள்ள இழுத்து விட்டு ஆடம்பரமா ஊரை கூட்டி செலவு பண்ணி குழந்தைனுக்கு கட்டி கொடுத்த பாவத்துக்கு இந்த பேச்செல்லாம் நான் வாங்கித்தான் ஆகணும். இந்தாரு, எங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா கடை இருக்குன்னா ஊரை சுத்தி கடனை வாங்கி நான் ஒன்னும் நகை நட்ட வாங்கிக்கல. உன் புருஷனுக்கு படிக்க வச்சது, உன் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அதெல்லாம் செலவு பார்க்க வாங்கினதடியே. மூத்த மருமவனா தானே இழிச்சவை எல்லாருக்கும். என்னைய ஏமாத்தி நல்லா நாடகம் நடிச்சிட்டியே. இப்ப நீ கெட்டிக்காரத்தனமா குடும்பம் நடத்திட்டா நீ பெரிய இவளாயிடுவியா? சிப்பா, நீ எல்லாம் என்கிட்ட பேசுற. நீ எல்லாம் என் முன்னாடி நிக்கவே தகுதி இல்ல. இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். யாரும் இல்லாத ஆனதெல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேக்குது. ஏய், இவ பெண்ணடி சொன்னா என்ன சொன்னா? அக்கா விடுக்கா, நாக்குல நரம்புலன்றதுக்காக அவ என்ன வேணா பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு பேசுறா. இல்ல பின்ன சொந்த பந்தம் வேணும், நமக்கு ஒரு கஷ்டம்னா எல்லாரும் வந்து நிக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கலக்கா. அதுக்குன்னு இந்த மாதிரியாடி ஏன்டி இப்படி பண்றா இவ? அப்படி நான் என்னடி இவளுக்கு துரோகம் பண்றேன்? நான் உண்டு, என் குடும்பம் உண்டு நான் இருக்கேன். உங்களை கண்டாலே ஆகல. அங்க இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வராடி. இந்த கிழவியும் ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. அந்த கிழவிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட தான் வருது. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு வந்து உதவ மாட்டேங்குது. இவளுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது என் மாமியா தானே. இதுவே நான் இப்படி எல்லாம் பேசினா அந்த கிழவி என்னை சும்மா விடுமா? சும்மாவா சொன்னாங்க? மூத்த மருமகனை இலக்காரம், இளைய மருமகனை ஏத்தி உட்கார வச்சு பழவனு. அப்படித்தான் நடக்குது. நடக்கட்டும். கண்ட கண்ட கழுதிக்கெல்லாம் கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணி எனக்கு இந்த மனுஷன் கடற்கரனா ஊருக்குள்ள அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டு கிடக்குறாரு. என்னதான் செய்யறது? எப்படித்தான் சொல்றது? அவிய நல்லா இருக்கணும்னு செஞ்ச மனுஷன் இப்ப அவியலாலே அழிய போறாரு.